ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா பாபு விஜய் டைரக்ஷன்ல ஜெய் நடிச்சு வெளிவந்திருக்கிற சட்டென்று மாறுது வானிலை எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாடத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளுங்க. சமூகத்துக்கு தேவையான இப்போதைக்கு எல்லோரும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல ரிசார்ட்கோ எங்க பொது இடத்துக்கு போனாலுமே எவ்வளவு கவனமா இருக்கணும், அங்க எந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கையை தர்றதுதான் இந்த படத்தோட நல்ல நோக்கமா இருக்கு. ஆனா அந்த நோக்கத்தை இயக்குனர் திரைக்கதையை எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெய் இதுல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வர ஒரு சாதாரண இளைஞனா இருக்காரு. இவரு மந்திரி கோவிந்தராஜனோட மகளான மீனாட்சியை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கதையோட மெயின் வில்லனா கருடாரம் வராரு. இவருக்கு ஒரு ரிசர்ட் இருக்கு. ஆனா அந்த ரிசர்ட் அவர் ஒரு தொழில் முறையா மட்டுமே நடத்தல, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தப்பான காரியத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ரிசர்ட்ல தங்க வர ஜோடிகளோட அந்தரங்களை அவங்களுக்கே தெரியாம ரகசிய கேமரா மூலமா வீடியோ எடுக்கிறதா இவரோட வேலையாவே இருக்கு. அப்படி எடுக்கிற அந்த ரகசிய அந்தரங்க வீடியோவை யாருக்கும் தெரியாம டாட் நெட்ல போட்டுட்டு அது மூலமா சட்டவிரோதமா கோடிக்கணக்கில் பல சம்பாதிச்சு வர ஒரு வில்லனா வராரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஜெயும் அவரோட மனைவி மீனாட்சி கோவிந்தராஜனும் அவன் தங்களோட நேரத்தை தனியா செலவிடணும் அப்படின்னு அந்த ரிசர்ட்டுக்கு போய் தங்குறாங்க. அங்க போன அந்த ஜோடிக்கு என்னதான் ஆச்சு, வில்லனோட அந்த ரகசிய கேமரா வலையில இவங்க சிக்கினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் பாபு விஜய் இந்த படத்தோட முதல் பாதையை முழுக்க முழுக்க ஒரு காதல் கதையை மட்டுமே கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல ஐடி ஊழியரா வர ஜெய்யோட அந்த காதல் காட்சிகள், அவரோட ஆபீஸ் வாழ்க்கை, அதுக்கப்புறம் மந்திரி மகளான மீனாட்சிக்கு இவங்களுக்கும் நடக்கிற அந்த காதல் சண்டை, அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாண வாழ்க்கைன்னு முதல் பாதை ஓரளவுக்கு சுமாராவே கொண்டு போயிருக்காங்க. இயக்குனர் பாபு விஜய் ஒரு காலத்துல பிரபல இயக்குனரான ஏஆர் முருகதாஸ் கிட்ட உதவியாளரா இருந்திருக்காரு. சோ அதனால அவரோட குருநாதர் பாணியில ஒரு கமர்ஷியல் எலமெண்டோட காதலையும் த்ரில்லரையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல. அதனாலதான் படத்தோட முதல் பாதியில காதலுக்கும் பிற்பாதியில கொஞ்சம் த்ரில்லர் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கலவையான இந்த கதையை கொடுத்திருக்காரு. முதல் பாதியில வர காதல் காட்சிகள்ல ஜெய் அவரோட நடிப்பு, அந்த குடும்பத்தனம் எல்லாமே ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல ஹீரோ ஜெய் சிஎம் விஜய் சாரோட மேனரிஸா காண்பிக்க முயற்சியும் பண்ணியிருக்காரு. சிஎம் விஜய் சாரோட ஸ்டைல்ல பேசுறது, அவரை மாதிரியே ஆடுறது அப்படின்னு சில காட்சிகள்ல சிஎம் விஜய் சாரோட சாயல ரொம்பவே தெரியற மாதிரி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி முதல் பாதியில ஹீரோ கூட வேலை செய்யறவரா யோகி பாபு வராரு. வழக்கமா யோகி பாபு படம் அப்படின்னா காமெடி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இந்த படத்துல யோகி பாபுக்கு காமெடி கதாபாத்திரத்தை விட கொஞ்சம் வில்லத்தனத்தை முயற்சி செய்யற மாதிரியான ரோலை கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன கொடுமைன்னா அவரோட காமெடியும் இந்த படத்துல செட் ஆகல, அவரோட அந்த வில்லத்தனத்தையும் நம்மளால ரசிச்சு பார்க்க முடியல. ஒரு சீன்ல அவர் சொல்லு பாட்டியா வராரு, இன்னொரு இடத்துல லேப் திருடிட்டு வராரு. அந்த இடத்துல கூட ஒரு சின்ன சிரிப்பு கூட வரமாட்டேங்குது. தமிழ் சினிமாக்கு இப்படி ஒரு கஷ்டகாலம் வரும்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவரோட காமெடி காட்சிகள் இருக்குங்க. நாயகியா வர மீனாட்சி கோவிந்தராஜன் பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க. படத்துல அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ல கொஞ்சம் கவர்ச்சியாவும் நடிச்சிருக்காங்க. அவங்க வர பாடல் காட்சிகள் எல்லாம் ஓகே ரகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியும் இல்ல. காதல், ஐடி வாழ்க்கை, சண்டை அப்படின்னு நகர முதல் பாதி ஒரு கட்டத்துல ஒரு ரிசர்ட்குள்ள இவங்க போகும்போது கதையில ஒரு சின்ன த்ரில்லிங் எலமெண்டா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஆரம்பத்துல கொடுத்த அந்த சுவாரஸ்யம் போக போக அப்படியே குறைஞ்சு முதல் பாதி ஒரு சுமாரான ஒரு அனுபவத்தோட தான் முடிஞ்சிருக்கு. இன்டர்வெலுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெண்டாம் பாதி எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இடைவெளிக்கு அப்புறம் வர படம் ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. நம்மளோட பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரியும் இருக்கு. ஏன்னா இன்டர்வெலுக்கு அப்புறம் வில்லனுக்கும் ஹீரோக்கும் மோதல், ஹீரோவோட வேற ஒரு திட்டம்னு கதை இன்னொரு முகத்தை காட்டுற மாதிரி இருக்கு. ஐடி ஊழியரா இருந்த ஜெய் இப்போ வில்லனை அழிக்கக்கூடிய, தப்பு செஞ்சா சும்மா விடமாட்டேன்னு கோவப்படக்கூடிய ஒரு கோபக்கார இளைஞனா மாறுறாரு. காட்சிக்கு ஏத்த மாதிரி அவர் மாறி மாறி நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். கணவரா வரும்போது சில இடங்கள்ல கொஞ்சம் சீரியஸா இருக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த சில சீரியஸான இடங்கள்ல அவரோட சீரியஸான நடிப்பு சுத்தமா செட்டே ஆகல. அவரோட நடிப்பை இயக்குனர் சரியா பயன்படுத்தலையோ அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வில்லனா வர கருடா ராமோட கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. ஆனா அவர் பேசுற டெக்னிக்கல் விஷயம், அவர் பண்ற தப்பான காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி எல்லாமே பாக்கறதுக்கு புதுசா இருக்குன்னே சொல்லலாம். ஆனா அவரோட நடிப்புல ரொம்பவே செயற்கைத்தனம் தெரியுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் நேச்சுரல் இல்லாம கொஞ்சம் ஆர்டிபிஷியலா நடிக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம படத்துல ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்துட்டு போறாங்க. வில்லனா சில காட்சிகளை வர சரவண சுப்பையா, மந்திரியா வர ஹீரோனோட அப்பா, அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரியா வர ரிச்சர்ட் எம் நாதன், போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர ஸ்ரீமன், ஐடி அதிகாரியா வர சத்யன், இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க யாரோட நடிப்புலையும் ஒரு இயல்புத்தனம் இல்லாம கொஞ்சம் செயற்கைத்தனமா தான் இருக்கு. ஏதோ எல்லாருமே கடனே நடிச்சுட்டு போன மாதிரிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம திரைக்கதையில எந்த ஒரு விறுவிறுப்புமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்தரங்க வீடியோவை வித்து சம்பாதிக்கிற வில்லன் அதை எப்படி கண்டுபிடிச்சு ஹீரோ பழி வாங்கினா அப்படிங்கிற ஒரு நல்ல கரு இருந்துமே இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டண்டா இருந்து கூடமே இயக்குனர் பாபு விஜய் திரைக்கதையில ரொம்பவே சொதப்பி வச்சிருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள வர மோதல், வில்லனோட பிளான், திடீர்னு வர தற்கொலை, கொலைன்னு திரைக்கதையை ரொம்பவே தலை சுத்த வைக்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கிடையில தேவையில்லாம மந்திரி பிரச்சனை, ஆதரவற்றோர் இல்லம், பண பிரச்சனையும் ஏகப்பட்ட தேவையில்லாதையும் உள்ள புகுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் படத்தோட ஓட்டத்தை ரொம்ப கெடுக்குதுன்னே சொல்லலாம். போலீஸ் விசாரணை வர காட்சியிலேயாவது ஏதாவது புதுமை இருக்குன்னு பார்த்தா அதுலயும் எந்தவித புதுமையும் இல்ல.
தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா பாரதியாரோட ஒரு பாடலை இசையமைப்பாளர் கிரிஷ் ஒரு இடத்துல பயன்படுத்தி இருக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனமாவே இருக்கு, நல்லாவும் இருந்துச்சு. ஹோட்டல்லயோ ரிசார்ட்லயோ எந்த பொது இடத்துல தங்கினாலுமே ஜோடிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த இடத்துல வேணா ரகசிய கேமராக்கள் ஒளிஞ்சு இருக்கலாம், அந்தரங்க வீடியோக்கள் படமாக்கப்படலாம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை, ஒரு எச்சரிக்கை கருவை கையில எடுத்ததுக்காகவே இயக்குனரை தாராளமா பாராட்டலாம். ஆனா அந்த நல்ல கருவை ஒரு சுவாரஸ்யமான கதையாவும் விறுவிறுப்பான திரைக்கதையாவும் சொல்ற விஷயத்துல இந்த படம் கொஞ்சம் ஏமாத்திருக்குன்னு தான் சொல்லணும். கதையில காதலும் சரியா செட் ஆகல, த்ரில்லர் காட்சிகளும் நம்மள ரசிக்கும்படியா இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியும் ரொம்ப சுமாரா தான் இருக்கு, ஏதோ கடனேன்னு படத்தை முடிச்ச மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆக மொத்தத்துல சற்றென்று மாறுது வானிலை படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாக்குற நமக்கு தான் தலை சுத்துதே தவிர படத்துல ஹீரோவான ஜெய்க்கு எந்த வானிலையும் சரியா மாறலன்னு தான் சொல்லணும். சுமாரா தாங்க இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.